ஹே தம்பி, காலையில் 50 கதை கேட்டேன், ஒன்றுமே நல்லா இல்லை. தாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லு. பட்ஜெட் பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சூப்பர் சார். எடுத்து ரிப்ளை ஒரு லவ் ஸ்டோரி சார். ஹே தம்பி, லவ்லாம் வேணாம்ப்பா. லவ்லாம் ஜவ்வா போச்சு. ஃப்ரெஷ்ஷாக தான் கதை இருந்தால் சொல்லு, பண்ணுறேன். பட்ஜெட் பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சார், ஜாதியை வச்சு கதை எடுக்கிறோம் சார். ஒதுக்குமுறை உச்சக்கட்டத்துக்கு நம்ம போகிறோம். ஏய், அது வேணாம்ப்பா. ஜாதி மதம்லாம் இப்போ யார் பார்க்குறா? அதையே நம்மளே தூண்டிக்கிட்டு வேறு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக கதை இருந்தால் சொல்லு, பண்ணலாம். ஆமாப்பா, நீங்கள் நானுங்க. என்ன சார் இங்கே? சாரிப்பா, பழக்க தோஷத்தில் கேட்டேன், நீ கன்வே பண்ணு. சார், ஆக்டர்லாம் அரசியலுக்கு வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி பண்ணலாம். சரி தம்பி, அரசியலா வேணாம்ப்பா, சென்சார் கொடுக்காம மாற்றிடுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். தெரியாமல் பூமிக்கு எறியணும் சார். ஹீரோ காப்பாற்றி கூட்டு போகிறார், அவ்வளோதான் சார். ஏய் தம்பி, இந்த கதை சூப்பராக கதை பண்ணிடலாமே. இப்போ சூப்பர் சார். மார்ஸில் மாஸ் சீன் வச்சிடலாம், சன்னில் சண்டை சீன் வச்சிடலாம், 3ல் 3 வாக்க போட்டு ஸ்டாரில் சாங்கை போட்டுரும். பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக பரவாயில்லையா? பட்ஜெட் பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட 50 ரூபா இருக்கு. சார் 50 கோடிலாம் பத்தாது சார். 50 கோடியா? 50,000. 50,000? 50? ஒரு 50,000 தான்டா. ஐயோ, 50,000 வச்சுட்டு ஆளுங்களுக்கு ஆம்லெட் கூட வாங்கி கொடுக்க முடியாதியா? 50,000 ரூபாய்க்கு யாரும் அந்த படம் பண்ணுவா? ஆமாம், படம் பண்ண போய் நடிப்போம்.